கில்லி படத்துல நடிச்சிட்டாருன்றதுக்காக இவர் பெரிய கில்லி மாதிரி நினைச்சுக்கிறார். தமிழக மக்கள் கிள்ளி வீசிடுவாங்க. அதனால அவர் போக போக அவர் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். சினிமா வசனம் மாதிரி நினைச்சிட்டு சினிமா வசனம் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் சொல்றாரு, எல்லாரும் யாரோ உருவாக்கின கட்சியில வந்து இன்னைக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களா கட்சி உருவாக்குன. இவருக்கு என்னங்க, இவர் எப்படி நடிகரானாரு? இவங்க அப்பா டைரக்டரா இருந்ததுனால அதன் வழியாகத்தான் இவர் வந்து நடிகரானார். நடிகரானதுனாலதான் நடிகர் மன்றம், அதை கூட இவங்க அப்பா தான் உருவாக்கினார். அந்த நடிகர் மன்றத்தா விஜயோட ரசிகர் மன்றம் அப்படின்னு நற்பணி மன்றம்னு அதையும் உங்க அப்பா தான் பண்ணினாரு. இவரோட அரசியல் வாழ்வுக்கு ஒரு துவக்க புள்ளியே இவரோட தந்தை தான் எஸ் ஏ சந்திரசேகர் தான். அதை இவர் மறுக்க முடியுமா? அதனால இவங்க அப்பாவால உருவாக்கப்பட்ட அந்த திரை பின்னணி, அதுல கிடைச்ச பிரபலம், அதன் மூலமா கிடைச்ச ரசிகர் பட்டாளம், அதன் மூலமா கிடைத்த ரசிகர்களின் ஆதரவு, இவங்க அப்பா உருவாக்கி கொடுத்த ஒரு அரசியல் தளம். இதை கொண்டுதான் இவரும் வந்திருக்காரு. இவர் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வரல.